அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது உங்களுக்கு சந்திரனை பற்றி நான் சொல்கிறேன். சந்திரன் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு முக்கியமான கிரகம். எங்கே அது இருக்குதோ அங்கே அதுவே அவங்களுடைய ராசி. சந்திரன் ஒரு ராசியில் 2.25 நாளைக்கு தான் இருப்பார். சந்திரனை வச்சு தான் எல்லாருமே ராசி பலன் சொல்லுவாங்க. அம்மாவனுடைய குணம் நலன்கள் உடல் மனம் புத்தி இதெல்லாம் சந்திரனை வச்சு தான் எல்லாருமே ஜோசியம் சொல்லுவாங்க. தாய் கிரகம் அதாவது மாதா காரகன். சந்திரன் ரிஷபராசியில உச்சம் பெறாரு, கடகராசியில ஆட்சி பெறாரு. சந்திரன் 1, 4, 7, 10 இருந்தா ரொம்ப நல்லது செய்வார். சந்திரன் 6, 8, 12 மறையக்கூடாது. அது மறைஞ்சா அவ்வளவு பலன் கொடுக்க மாட்டாரு. இவர் ராகுகேது பிடியிலும் சிக்காம இருக்கணும். சந்திரன் நீச்சம்னா விருச்சிக ராசியில அந்த நீச்ச நிலையும் இல்லாம இருந்தா கொஞ்சம் அவங்க மனசளவுல கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க. நீச்ச நிலையம் தான் மனசுல அவங்க கொஞ்சம் குழப்பமா தான் இருப்பாங்க. கெட்ட ஸ்தான அதிபதிகள் இப்ப சந்திரன்னா அவங்களுக்கு 6, 8, 12 அதிபதி கூட எல்லாம் சேர்ந்து இருக்கிறது அவ்வளவு நல்ல பலன் இருக்காது. சந்திரன் நல்ல பலமா இருந்தா ரொம்ப நல்ல பலன் கொடுத்துருவாரு. சந்திரன் நைட்ல பிறக்கிறவங்களுக்கு ரொம்ப பலமான கிரகம். பகல்ல பிறக்கிறது நைட்ல பிறக்கிறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். சந்திரன் ஆட்சி உச்சம் இந்த ராசிகள்ல அதாவது ரிஷப கடக ராசியில பிறந்தவங்க ரொம்ப நல்லா அழகா இருப்பாங்க. உடல் அமைப்பு ரொம்ப வசீகரமா இருப்பாங்க. அவங்க முகம் குரலும் ரொம்ப நல்லா பேசுவாங்க. இவங்க கதை கட்டுரை எழுதுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. மனம் எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. சந்திரன் நல்லா இருக்கிறவங்க. இதுல வளர்வரையில பிறந்தவங்க நல்ல இயல்பு, நல்ல குணம், ஒரு நீதி நேர்மை, மனசு சந்தோஷப்படுற காரியத்தை விருப்பமா செய்வாங்க. தேய்வரையில பிறந்தவங்க கொஞ்சம் யாரையுமே மதிக்க மாட்டாங்க. எதுலமே ஒருத்தவங்க குறைய பெருசா பேசுவாங்க. ஆனாலும் ஒரு நல்ல அழகு இருப்பாங்க. சந்திர ஆதிக்கம் இருக்கிறவங்க அம்மா மீது ரொம்ப பாசமா இருப்பாங்க. அம்மாவுடைய செல்ல பிள்ளையாவும் இருப்பாங்க. இது சந்திரனுடைய ஒரு அடிப்படை தன்மை. லக்னத்துல சந்திரன் இருந்தா இவங்க நல்ல ஒரு வளம்னா ஒரு கற்பனை அது இது நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லாவே இருப்பாங்க. கொஞ்சம் சுகவாசிகளாகவும் பக்தி ஞானம் ஒரு ஒழுக்கமுடையவங்க, மற்றவங்கிட்டையும் அந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கறது, அதாவது ஆச்சாரம் உடையவங்க. இந்த மாதிரி தேய்பிர சந்திரனா இருந்தா அவ்வளவா பலன் கொடுக்காது. இந்த நான் சொல்ற பலன்ல கொஞ்சம் மாறுபட்டு தான் இருப்பாங்க. 2ல சந்திரன் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா நல்ல படிப்பு, நல்ல வார்த்தை பேசுவாங்க, ஒரு சுகவாசிகளாகவும் இருப்பாங்க, அடக்கமானவங்க இருப்பாங்க, பணக்கார, நல்ல கண்ணு பார்த்தா நல்ல பெருசா அழகா இருப்பாங்க. இது லக்னத்துக்கு 2ஆம் இடம் சந்திரன் ரொம்ப நல்லதுதான். அதுல அது ஒரு நல்ல வீடா இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஆட்சி உச்சம் இந்த நட்பு வீடு ஏகதேசமா சந்திரன் எல்லா வீட்டிலும் நட்பாத்தான் இருப்பாரு, சமமா இருப்பாரு. ஆனா விருச்சிக ராசியில் மாத்திரம் இவர் நீச்சமாயிடுறாரு. அந்த வீட்டுல மாத்திரம் அவர் நீச்சமா இருக்கனால அந்த இடத்துல அவர் குணம் மாறுபடு இருந்தாலும் கிரக பார்வையில ஒரு சுபகிரக பார்வையில அது நல்லா ஒண்ணு அவ்வளவு மோசம் கிடையாது. அங்கேயே விசாக நட்சத்திரக்காரர் ஓரளவுக்கு நல்லா அது குருவோட சாரம் வாங்கினால விசாக 4ஆம் பாதக்காரருக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் இருக்கும். இப்ப லக்னத்துக்கு 3ஆம் இடம் இது சந்திரன் அங்க இருந்தா இவங்க ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க. அக்கா தங்கச்சி கூட அண்ணன் தம்பி கூட எல்லாம் ரொம்ப நல்லா பழகுவாங்க. அதாவது கலைகள்னா ஒரு பாட்டு பாடுறது, சினிமா நடிக்கிறது, இதெல்லாம் சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சலீசா வரவங்களுக்கு. சங்கீதம், விளையாட்டுலயும் நல்ல முன்னேற்றமா இருப்பாங்க. ஒரு நல்ல செவ்வாய் கூட சேர்ந்தெல்லாம் 3ஆம் இடத்துல இருந்தா இவங்க விளையாட்டுல ரொம்ப ஆசையா இருப்பாங்க. அதுல ஒரு நல்ல பேரும் சுபகிரக பார்வையெல்லாம் இருக்கிறப்போ அந்த இடத்த பாக்குறப்போ ரொம்ப 3ஆம் இடத்தை பார்த்தா நல்ல தைரியம் எல்லாமே ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. இப்ப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இது ஒரு கேந்திர வீடு. இது இவங்களுக்கு என்னன்னா சொந்த வீடு, பூமி, வாகனம் இதெல்லாமே இவங்களுக்கு ஏகதேசமா இருக்கும். கிரகங்கள் தசா புத்தி காலம் மோசமா இருந்தா அவங்களுக்கு இதெல்லாம் இல்லாமையும் போகலாம். அதனால அதை நாங்க பூமி வாகனம் விருத்தி அடைகிறது. தாய்க்கு என்ன இருந்தாலும் கண்டம் தரும். இது தனுசு ராசிக்காரருக்கு கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அவங்க 8 கூடைய சந்திரன் 4ல சந்திரன் இருக்கிறவன் அவங்க அம்மா கண்டிப்பா தனுசு ராசிக்காரருக்கு அவங்க உடல்நலம் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அவங்க ஒரு சூழ்நிலை அவ்வளவுக்கா தாய்க்கு சரி இருக்காது. ஒரு கெட்ட பலன் தான் அது. தேய்வர சந்திரனா இருந்துட்டா வேண்டவே வேண்டாம். அந்த பலன் ரொம்ப மோசமா தான் இருக்கும். 4ல சந்திரன் ஒரு நல்லதுங்க கொடுக்க கெட்டதுன்னு நடக்கும். இப்ப லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் ஒரு நல்ல யானம், ஒரு நல்ல பசங்க பிள்ளைங்க இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா ஒரு பூர்வ
பூர்வ புண்ணிய பலம் இதெல்லாம் வந்து நல்லா ஒரு தன்மைகள். அதுவும் வந்து கிடக்கூடாது. அந்த இடம் வந்து ஒரு நீச்ச ராசியா இருக்கக்கூடாது. அவங்கள வந்து சந்திரன் கூட சனி கூட கண்டிப்பா சேரக்கூடாது. இந்த ராகு கேது கூட கண்டிப்பா சேர்ந்தா இப்ப நான் சொல்ற இந்த நல்ல பலன் எல்லாம் அப்படியே அடிபட்டு போயிடும். எப்பவுமே சந்திரன் கூட சனி, ராகு, கேது இவங்க சேர்க்கையெல்லாம் நல்லது செய்யாது. லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், இது வந்து ரொம்ப ஒரு நல்ல, இது சத்ருஸ்தானம், ஜெயஸ்தானம், இந்த மாதிரி ஒரு நல்ல இது கடன் ஸ்தானம். இந்த மாதிரி இங்க சந்திரன் இருந்தா வந்து இங்கேயும் ஒரு மீடியமான பலன் கொடுப்பாரு. இவங்க கொஞ்சம் நல்ல பூரண சந்திரனா இருந்தா, அதாவது வளர்வரை சந்திரனா இருந்தா ஒரு நல்ல இந்த பலன் எல்லாம், ஒரு கடன் வாங்குறது, எதிரிகள்னால பிரச்சனை வர்றது, ஒரு நோய் தொல்லைகள் எல்லாம். இப்ப மனசு வந்து 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா இவங்க ஒரு நிலையாவே மனசு இருக்காது. இவங்களுக்கு 6ஆம் இட சந்திரன் வந்து நல்லதுதான் செய்வார். ஆனாலும் அவங்க வந்து வசதியா இருந்தா கூட இவங்க மனசு குழப்பம் அதிகமா இருக்கு இவங்களுக்கு. இது தேய்விர சந்திரனா இருந்துட்டுனா இருந்து சொல்ல வேண்டியதே இல்லை அவங்கள. அது அவங்களுக்கு பழகினவங்களுக்கு தான் தெரியும். நீங்களும் 6ல சந்திரன் இருக்கிறவங்க கூட பழகி பாருங்க, அவங்களுடைய குணநலன் எப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சந்திரன், ரொம்ப நல்ல அழகான சம்சாரம் உங்களுக்கு கிடைப்பாங்க. ரொம்ப அடக்கமான குணமா இருக்கிற பொண்ணு அமையும். இதையே குரு பார்த்துட்டான்னா, குரு 7ஆம் இடத்துல கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல யோகம். கஜகேசரி யோகம் அடைகிறது 7ஆம் இடத்துல இந்த குரு பார்க்கறப்ப ரொம்ப நல்ல யோகம். இது ஒரு நல்ல குரு பார்க்கணும். பௌர்ணமி சந்திரனாவும் இருக்கணும். இதெல்லாம் இருந்து ஒரு நல்ல சுபகர, அதாவது சுக்கரன் கூட பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப நல்ல சுக்கரன் சந்திரன் இவங்கெல்லாம் பார்க்கறப்போ நல்ல பலன் கிடைக்கும். இப்போ லக்னத்துக்கு 8ஆம் இடம், இது ஒரு மோசமான இடம். லக்னத்துக்கு 8ல சந்திரன் இருக்கக்கூடாது. இது வந்து என்னன்னா பணத்துக்கு வந்து ரொம்ப தன நாசம் கொடுக்கும். இவங்களுக்கு சயரோகம், இந்த சளி பிரச்சனை, தொந்தரவு அது இது அதிகமா இருக்கும். கண்ணுலயும் இவங்களுக்கு வந்து ஏதாவது கண்ணு பிரச்சனைகள் இருக்கும். இது வந்து 8ஆம் இடம் அவ்வளவு சந்திரன் வந்து நல்ல பலன் கொடுக்க மாட்டாரு. ஒரு காலம் நல்ல பார்வை இருந்தா, அதாவது குருவோ ஒளி சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனா இருந்தா கொஞ்சம் பலன் கொஞ்சம் இருந்தாலும் அவ்வளவு சுமாரா தான் இருக்கும். 8ல சந்திரன் சுமாரான பலன். லக்னத்துக்கு 9ல சந்திரன், ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல நல்ல பசங்க இவங்களுக்கு இருப்பாங்க, நல்ல பெரியவங்க, அவங்க வம்சமெல்லாம் நல்லா இவங்களுக்கு சொத்து சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. 9ல சந்திரன் நல்லதுதான். அவங்க அப்பா நல்ல தொழில் இதுலெல்லாம் நல்ல பலமா இருந்து இவங்களுக்கு ரொம்ப நல்ல இதா சம்பாதிச்சு வச்சிருப்பாரு. இவரும் ஒரு தர்மவானாவோ ஒரு நல்ல தர்மம் செய்யறவரோ சுகவாசி. உங்களுக்கு லட்சுமி தேவி அருள் வந்து நிறைய உண்டு. 9ல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு லட்சுமி அருள் கண்டிப்பா இருக்கும். லக்னத்துக்கு 10ல சந்திரன், நல்ல மனசு, நல்ல தொழில், இவங்களுக்கு ஒரு ஆச்சார அனுஷ்டானம். ஆச்சார அனுஷ்டானம்னா நல்லா ஒழுக்கமா இருப்பாங்க, மற்றவங்க கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க, அவங்களும் நல்லா ஒழுக்கமா இருப்பாங்க, நல்ல குணமா இருப்பாங்க, தொழில் நல்லா இருக்கும். 10ல சந்திரன் இருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்ல தொழில், அதுல லாபமும் அது இது நல்லாவே கிடைக்கும். ஆனா இதையும் வந்து குரு பார்க்கறதோ ஒரு சுபகிரக பார்வை, இதே வந்து 10ஆம் இடத்துல அது நீச்ச ராசியா போறதோ ஒரு கெட்ட பார்வை ஒரு சனி பார்க்கறதோ ஒரு இருந்தா அந்த இடம் நான் சொல்ற பலன் எல்லாம் கொஞ்சம் ஆப்போசிட்டா தான் வரும். நீங்க அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்ப லக்னத்து 11ல சந்திரன், நல்ல மனசு, இது வந்து பணக்காரரா இருப்பாங்க. இவங்களுக்கு புத்திர பாக்கியம், சௌகரியம் எல்லாமே, தொழில லாபம், இதெல்லாம் 11ல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே நடக்கும். ஒரு நல்ல மூத்த சகோதரர் வந்து இவருக்கு நல்ல உறுதுணையா இருப்பாங்க. மூத்த சகோதர பலம் நல்லாவே இருக்கும். இப்ப லக்னத்துக்கு சந்திரன் 12ல இருந்தா இவங்க வெளிதேச வாழ்க்கை, ஒரு வெளிதேசத்துல பொழைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு கெட்டிக்காரரா இருப்பாங்க, நல்ல சுகவாசியா இருப்பாங்க. 12ல சந்திரன் வந்து ஒரு மறைவு ஸ்தானம் தான் இருந்தாலும் அவங்களுக்கு ஏகதேசமா இவங்க வெளிநாட்டு வேலைக்கு போறவங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க 12ல. அது இந்த ஜலராசிகள்ல, அதாவது கடகம், விருச்சிகம், மீன ராசியில சந்திரன் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த வெளிநாடு சம்பந்தம் கண்டிப்பா இவங்களுக்கு, வெளிநாடு இல்லைனாலும் வெளி மாநிலத்திலேயாவது ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். இது நான் வந்து சந்திரனை பத்தி சொன்னது. இந்த பலன்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்களும் பார்த்துக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா என்ன உங்க ஜாதகத்தை அனுப்பி வைங்க. உங்களை ஜாதகத்தை நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஏதாவது நல்லா பார்த்து சொல்றேன். இது எப்ப வேணா நீங்க என்னோட நம்பருக்கு கூப்பிடலாம். 12 பாவத்துக்கு உண்டான சந்திரன் தொழிலை பத்தி உங்களுக்கு கூறுகிறேன். சந்திரன் மேசத்திலிருந்து ஒரு 10ஆம் வீட்டாக அமைஞ்சிச்சுன்னா துணிச்சலாக செய்யற குணமும் தைரியம் உண்டாகும். நீங்க சகோதர சகோதரி கூட சேர்ந்து கூட்டு தொழிலும் செய்யலாம். நீங்க வந்து ரியல் எஸ்டேட்டு, பூமி வியாபாரம், கட்டடம் கட்டுதல், ஆசிரியர் வேலை, பூஜைகள், யாகங்கள் செஞ்சு கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல லாபம் இதுல கிடைக்கும். அடுத்தது ரிஷபம், 10ஆம் வீடாகி சந்திரன் இருந்தா தொழில லாபமும் விரயம் ரெண்டுமே கலந்துதான் நடக்கும். ஜவுளி தொழில், பேன்சி கடை, வெள்ளி பொருள் தயாரிக்கலாம். இதனாலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மிதுனம் 10ஆம் வீடாகி சந்திரன்
இருந்துச்சுன்னா கலை கவிதை உண்டாகும். பேச்சில் தொழில் அமைச்சுக்கலாம். பொதுஜன தொடர்பு வேலை செய்யலாம். சந்திரன் 11ஆம் வீட்டு அதிபதியாக இருந்துச்சுன்னா லாபம் நன்றாகவே வரும். கடகம் 10ஆம் வீடாகி இதில் சந்திரன் இருந்தா ஜோதிட அறிவு பெற்று எதிர்காலம் பற்றி முன்னையே சொல்லுவாங்க. தொழில் திட்டம் வகுக்கும் குணம் இவங்க கிட்ட இருக்கும். பயணத்தால் நன்மை பெறலாம். மந்திரி பதவி எம்எல்ஏ ஆகவும் இருப்பாங்க. அரசு வேலையில் பெரிய அதிகாரியாகவும் இருப்பார்கள். சிம்ம ராசி 10ஆம் வீடாகி சந்திரன் இருந்தால் பலவித வேலைகள் இவங்க செய்வாங்க. துணிச்சலா சாதனைகள் நிறைய செய்வாங்க. பாதகாதிபத்தியம் உள்ளதால திடீர் நஷ்டம் கூட இவங்களுக்கு உண்டாகும். நீர், எரிபொருள், மருந்துகள் இவைகளில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். கன்னி 10ஆம் வீடாகி சந்திரன் இருந்தால் அடிமை வேலைகள் பார்க்கறதுக்கு நேரிடும். அதில் மரியாதையும் இருக்கும். பேசியும் தொழில் செய்யலாம். கணிதத்துறை, கைவினை பொருள், கூட்டுறவு தொழில், பெண்களுக்கு உண்டான தயாரிப்புகள் செய்ய பலன் கிடைக்கும். துலாம் 10ஆம் வீடாகி சந்திரன் இருந்தால் தொழில் சிறப்பா இருக்கும். கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழில், கவர்ச்சிகரமான அலங்கார பொருட்கள் இவைகளை செய்யலாம். கூட்டாகவும் தொழில் செய்யலாம். விருச்சிகம் 10ஆம் இடமாகி சந்திரன் இருந்தால் சந்திரன் பலவீனமாக உள்ளதால் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், பயிர் தொழில், மட்டன் ஸ்டால், மீன் வியாபாரம், மெஸ் நடத்தலாம். ஆனா தனியா செய்யக்கூடாது. தனுசு 10ஆம் வீடாகி சந்திரன் இருந்தா பேச்சினால தொழில் செய்யலாம். கற்பனை வளம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். இவற்றிலையும் தொழில் செய்யலாம். அரசு வேலை இருக்கலாம். நிறுவன தலைமையை ஒரு ஆபீஸ்ல தலைமை மேனேஜரா இருந்துட்டும் செய்யலாம். தொழில் செய்யலாம். டாக்டராகவும் இருப்பாங்க இவங்க. மகரம் 10ஆம் வீடாகி சந்திரன் இருக்க கவிதைகள் நிறைய சொல்லுவாரு. இசைத்துறையில நல்ல நிபுணரா இருப்பாங்க. உற்சாகமாக பல துறையில ஈடுபடவும் வாய்ப்பு கிடைக்கும். இவங்களுக்கு நல்லதாவே இருக்கும். கும்பம் 10ஆம் வீடாகி சந்திரன் இருக்க நீர் வியாபாரம், உடல் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள், உடல் சம்பந்தப்பட்டதுன்னா இந்த மருத்துவ பொருள் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள், பொதுப்பணிகள், போக்குவரத்து தொழில், தோட்ட தொழில், கச்சா எண்ணெய் பொருட்கள் தயாரித்தல், கைவினை பொருட்கள் இதெல்லாம் செய்யலாம். இதில் செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மீனம் 10ஆம் வீடாகி சந்திரன் இருந்தா அரசாங்க வேலை அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடல் கடந்து தொழில் செய்ய நல்ல லாபம் கிடைக்கும். புதை பொருள் ஆராய்ச்சியில வேலை செஞ்சீங்கனாலும் நல்ல லாபம் கிடைக்கும். சுபம்.